ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ரசம் ரெசிபி செய்ய போகிறோம். தக்காளி ரசம். சார் நாங்கள் எப்படி செய்கிறோன்றத ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்ச உடனே தனியா அதை போட்டுக்கோங்க. இப்போது ஒரு காஞ்ச மிளகாவும் மிளகும் அதையும் அந்த தனியாக கூட போட்டுக்கலாம். ஸோ வெறும் காலி பாத்திரத்தில் அதை நம்ம வறுத்துக்கிறோம். அப்புறம் பூண்டு ஒரு 12 பல் பூண்டு போட்டாச்சு. தோலோடவே போட்டுட்டோம். இப்போ அடுத்தது சீரகம். ஸோ எல்லாத்தையும் போட்டு வெறும் ஒரு பாத்திரத்தில் எந்த ஆயிலெலாம் இல்லாமல் சும்மாவே வறுக்கிறோம், ரோஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த தனியா, மிளகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, சீரகம் எல்லாத்தையும் இப்போ அந்த ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சும்மா கொரகொரப்பாக அரைக்க போகிறோம். நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னே அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை மனம் வந்துடுச்சு. இப்போ அந்த பூண்டை மட்டும் தனியாக பொறுக்கி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ மற்ற எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜாரில் போட போகிறோம். பாருங்கள், இதில் போட்டுட்டோம். ஸோ கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறோம், ரொம்ப மையாக அரைக்க போகிறதில்ல. ரசம் ரெசிபிக்கெலாம் சும்மா லைட்டாக அரைச்சா போதும். ஸோ இப்போ மூடி போட்டு மூடி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கும். இப்போ மற்றபடி அந்த காஞ்ச மிளகாவும் பூண்டி இப்போ ஃபைனலாக போட்டுட்டு ஒரு சும்மா கரகரன். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாமே இப்போ நம்மளா கொரகொரப்பாக நல்லா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாம் இன்றைக்கி ஸ்பெஷலாக தக்காளி ரசம் வந்து செய்கிறோம். அதனால் ஒரு 4 தக்காளி வந்து எடுத்துக்கிட்டோம். இது எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். ஸோ 4 தக்காளியுமே தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 4 தக்காளியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், 4 தக்காளியும் கையை வச்சு நல்லா நசுக்கி புழிஞ்சு அந்த சாரெல்லாம் எடுத்துக்கணும். அப்படியே நல்லா நசுக்கி புழிஞ்சு விட்டுக்கணும். சரிங்களா? தக்காளி ரசம் ரெசிபி இப்படி தான் செய்யணும். ஸோ நம்ம ஆல்ரெடி 4 தக்காளி வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கிறோம். அதனால் கொஞ்சோண்டு புளியை நம்ம ஆட் பண்ணாலே போதும் இந்த ரசம் செய்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புது புளி தான், ரசமுக்கு நல்லாயிருக்கும் புது புளி. ஸோ புது புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? திப்பி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணணும் க்ளீனாக. ஸோ கரைச்சி வச்சுருந்த 4 தக்காளி, அதில் புளி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சாச்சு. ஓகே,
இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தக்காளியை கரைச்சி வச்சதும் ப்ளஸ் புது புளி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம் இதுலேயே. இப்போது கல் உப்பும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம இப்போது ரசம் தக்காளி ரசம் வந்து செய்ய போகிறோம். இதுலேயே கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். அந்த பாத்திரத்தில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். இப்போ எந்த ஈரமும் இல்லை பாருங்கள். இப்போ பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நாம் இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சிச்சு பாருங்கள் கடுகு. காஞ்ச மிளகாய் 2 போட்டுட்டோம். இப்போ அந்த மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொட்டிக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்துலலாம் எடுத்து வச்சோம்னாலே அது மொத்தமாக அதில் ஊற்றிடலாம். ஸோ தக்காளி ரசம் ரெசிபி இப்படி தான் ரெடி பண்ணணும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தக்காளி ரசம் ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தக்காளி ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதம்லாம் செஞ்சுட்டு இது மாதிரி தக்காளி ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. கோல்டு ஃபீவர் இருக்க எல்லாருமே இது சாப்பிட்லாம். ரசம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சூடான சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட சுட சுட சாப்பாடு வடித்து இந்த ரசம் ஊற்றி அவங்க கூட்டிகிட்டு வாங்க. நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. இது வந்து சவுத் இந்தியன் ஃபேமஸ் ரெசிபி ரசம், தக்காளி ரசம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தக்காளி ரசம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரசம் பொறுத்த வரைக்கும் 1 கொதி வந்தாலே போதும், சரிங்களா? ஸோ தக்காளி ரசம் ரெசிபி இப்போ 1 கொதி வந்துட்டாலே முடிஞ்ச மாதிரி தான். ஸோ பாருங்கள், தக்காளி ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. ரசம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் 1 கொதி வந்த உடனே நம்ம
கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? லைட்டாக லாஸ்ட்டாக என்ன பண்ணோன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டாச்சு. பாருங்கள், டேஸ்டியான தக்காளி ரசம் ரெசிபி ரெடி.